Hello everyone. இந்த வீடியோல நாம Kirchhoff's law பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ரெண்டு law இருக்கு. ஒன்னு Kirchhoff's voltage law, செகண்ட் Kirchhoff's current law. இந்த வீடியோல நாம Kirchhoff's current law பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். பேசிக்கா இந்த law எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு சர்க்யூட்ல டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்ல போற கரண்ட், வோல்டேஜ் இதெல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இந்த law. Kirchhoff's current law ஷார்ட்டா நாம KCL னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு நேம் law of conservation of charge. ஏன் இப்படி சொல்றோம்னா it is a current law. பேசிக்கா இது ஒரு current law இல்லையா? கரண்ட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? flow of charge. அதனால தான் இதை நம்ம law of conservation of charge னு சொல்றோம். இதுக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. First statement, the algebraic sum of current at any node is 0. And second statement, the total current entering a node is equal to the total current leaving a node. So இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. அது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இங்கே நோட் அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஒரு காமன் பாயிண்ட், ஒரு ஜங்ஷன், அதுதான் நாம் இங்கே நோடுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரான்ச்சு. ஸோ டோட்டலாக 6 பிரான்ச்சஸ் இருக்கும் கவுண்ட் பண்ணிங்கன்னா. ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஒவ்வொரு கரண்ட் போகுது. அதுக்கு நான் நேம் கொடுத்துருக்கேன். I1, I2 இந்த மாதிரி நேம் கொடுத்து I6 வரைக்கும் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே காமனாக ஒரு இடத்துல மீட் பண்ணுது இல்லையா? இந்த காமன் பாயிண்ட் இதுதான் நாம் ஜங்ஷன் ஆர் நோடுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த நோடுக்கு கரண்ட்டு என்டரும் ஆகலாம், இல்லை இந்த நோட்லேருந்து கரண்ட் வெளியிலையும் போகலாம். இப்போ என்டர் ஆகுது இல்லை லீவ் ஆகுதுன்றதை எதை வச்சு நாம் சொல்வோம்னா இந்த ஆரோ மார்க்கோட டைரக்ஷன். இந்த ஆரோ மார்க் நோடை ஃபேஸ் பண்ணி இருந்ததுன்னா, டுவார்ட்ஸ் தி நோடு இருந்துச்சுன்னா இதை நாம் என்டரிங் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த 6 பிரான்ச்சஸில் எதெல்லாம் என்டரிங் கரண்ட்னா I1, I2 and I6. பிகாஸ் இந்த 3 பிரான்ச்சில் போகிற கரண்ட்டு தான் இந்த நோடுக்கு போகிற கரண்ட்டு. லீவிங் கரண்ட்ன்றது என்னன்னா இந்த நோட்லேருந்து ஆரோ மார்க் வெளி பக்கம் ஃபேஸ் பண்ணி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நாம் லீவிங் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். இதில் இந்த 6 பிரான்ச்சஸில் எதெல்லாம் லீவிங் கரண்ட்டுனா I3, I4, I5. பிகாஸ் இந்த ஆரோ மார்க்கோட டைரக்ஷன் எல்லாமே வெளி பக்கம் ஃபேஸ் பண்ணி இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த பர்டிகுலர் நோடோட கரண்ட்டை அல்ஜிப்ரிக் சம் பண்ணோம்னா அது 0க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த நோடுக்கு என்டர் ஆகிற கரண்ட்டு இந்த நோடுக்கு லீவ் ஆகிற கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் நாம் மேத்தமெட்டிக்கலாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதோட மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த என்டரிங் கரண்ட் லீவிங் கரண்ட்டுக்கு நாம் ஒரு சைன் கொடுக்கணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன். நான் என்ன பண்ண போகிறேன்னா த்ரூ அவுட் மை கோர்ஸ் என்டரிங் கரண்ட்டுக்கு ப்ளஸ் சைனும் லீவிங் கரண்ட்டுக்கு மைனஸ் சைனும் எடுத்துக்க போகிறேன். இதை நீங்கள் மாற்றி கூட எடுக்கலாம். மாற்றி எடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸ்டேட்மெண்ட் 1க்கான ஈக்குவேஷன் நாம் எழுதலாம். 6 பிரான்ச்சஸ் இருக்குது, 6 டிஃப்ரெண்ட் கரண்ட்ஸ் இருக்குது. இப்போ என்டரிங் கரண்ட் எல்லாம் நம்ம ப்ளஸ் சைன்லையும் லீவிங் கரண்ட் எல்லாம் மைனஸ் சைன்லையும் யூஸ் பண்ணி எழுதணும். ஸோ என்டரிங் கரண்ட் என்னெல்லாம் இருக்குன்னா I1, I2, I6. அப்போ I1 ப்ளஸ் I2, இங்கே I6 ப்ளஸில் இருக்கும். லீவிங் கரண்ட் என்னென்னா I3, I4, I5. இதெல்லாமே நம்ம மைனஸ் சைன் யூஸ் பண்ணி எழுதணும். மைனஸ் I3, மைனஸ் I4, மைனஸ் I5. இது ஈக்குவல் டு 0. பிகாஸ் ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு நோட் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த நோடோட அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட்டு 0க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் ஸ்டேட்மெண்ட் 1. இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 படி பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லுதுன்னா total current entering a node is equal to total current leaving a node. ஸோ ஒரு நோடு இருக்குது, அந்த நோடில் என்டர் ஆகிற கரண்ட் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த நோட்லேருந்து வெளியில் போகிற லீவ் ஆகிற கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் ஸ்டேட்மெண்ட் 2. இப்போ இதில் என்டரிங் கரண்ட் I1, I2, I6 இது எல்லாமே நம்ம ஒரு சைடு வச்சுக்கிறோம். லீவிங் கரண்ட் எல்லாமே I3, I4, I5 இதெல்லாம் ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா எல்லாமே நமக்கு ப்ளஸில் கிடைக்கும். ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட் 2 சொல்கிறது. இப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இன்னமும் கிளியராக புரியும். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
இப்போ சப்போஸ் இந்த என்டரிங் கரண்ட்டுக்கு நானே ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். I1 6 ஆம்பியர் கரண்ட் இந்த நோடுக்கு போகுது, I2 கரண்ட் 3 ஆம்பியர், I6 1 ஆம்பியர். ஸோ டோட்டலாக என்டரிங் கரண்ட் ஆட் பண்ணிங்கன்னா 10 ஆம்பியர் கரண்ட் இந்த நோடுக்கு போகுது. இப்போது லீவிங் கரண்ட் இந்த நோட்லேருந்து வெளியில் போகிற கரண்ட் எவ்வளவா இருக்குன்னா எவ்வளோ கரண்ட் என்டர் ஆச்சோ அதே கரண்ட்டு தான் வெளியில் போகும். ஸோ இப்போ லீவிங் கரண்ட் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 3 3 4. ஸோ I3ல 3 ஆம்பியர் லீவ் ஆகுது, I4ல 3 ஆம்பியர் கரண்ட் லீவ் ஆகுது, I5ல 4 ஆம்பியர் கரண்ட் லீவ் ஆகுது. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 10 ஆம்பியர் தான் கிடைக்கும். ஸோ இதில் 3 தான் இருக்கணும், இதில் 3 தான் இருக்கணும், இதில் 4 தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி என்டரிங் கரண்ட் 6 3 1 இதே தான் லீவ் ஆகணும் அப்படின்றதும் கிடையாது. ஸோ என்டரிங் கரண்ட் ஒரு நோடில் மொத்தமாக சேர்க்கும் போது 10 ஆம்பியர் வருது. ஸோ லீவிங் கரண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதே 10 ஆம்பியர் தான் இருக்கும். இதுதான் பேசிக்காக கிர்ச்சாஃப் கரண்ட் லா சொல்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். Calculate the current I flowing into the node. Also, show that the net current flowing into a node is equal to the net current flowing out of it. So, என்ன கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா இந்த கரண்ட் ஐயை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க ஒன்று. நெக்ஸ்ட்டு sum of current entering a node is equal to sum of current leaving a node. ஸோ எவ்வளோ கரண்ட் இந்த நோடில் என்ட்ரு ஆகுது அது லீவிங் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஐ கால்குலேட் பண்ணணும். ஸோ நமக்கு தெரியும் கிர்ச்சாஃப் கரண்ட் லா என்னன்றது. ஒரு நோடோட அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ இதில் எதெல்லாம் என்டரிங் கரண்ட்டுன்னு பாருங்கள். அதெல்லாம் நம்ம ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணிக்க போகிறோம், லீவிங் கரண்ட்டுக்கு மைனஸ் சைன் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த கரண்ட் என்டர் ஆகுது இந்த நோடுக்கு, அதே மாதிரி இந்த 2 ஆம்பியர் கரண்ட்டும் இந்த நோடுக்கு என்டர் ஆகுது, இந்த ஐயும் பார்த்தீங்கன்னா என்டர் தான் ஆகுது. இதில் லீவிங் கரண்ட் எதுனா இந்த 6 ஆம்பியர் மட்டும்தான். அப்போது I ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 லீவிங் கரண்ட்டை நாம் மைனஸில் எழுதுவோம். ஸோ 6 இஸ் ஈக்குவல் டு 0. I ப்ளஸ் 5 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. I மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. I is equal to 1 ampere. இப்போ இந்த பிரான்ச்சோட கரண்ட் 1 ஆம்பியர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கரண்ட் ஐ என்னன்னு கேட்டாங்க, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா என்டரிங் கரண்ட் லீவிங் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காமிங்கன்னு சொல்கிறாங்க. இதில் என்டரிங் கரண்ட் எதெல்லாம் 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 பிகாஸ் இந்த மூணுமே இந்த பிரான்ச்சில் போகிற கரண்ட், இந்த பிரான்ச்சில் போகிற கரண்ட், இந்த பிரான்ச்சில் போகிற கரண்ட், இது மூணுமே இந்த நோடு ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா அப்போ இது எல்லாமே என்டரிங் கரண்ட்டு. ஸோ என்டரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட் இல்லையா, ஆஸ் பர் ஸ்டேட்மெண்ட் 2. இப்போ 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட். இதில் எதெல்லாம் லீவிங் கரண்ட்னா இந்த பிரான்ச்சில் இருக்க கரண்ட் மட்டும்தான் லீவிங் கரண்ட். அப்போது இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 6 வரும், இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இதை நம்ம என்டரிங் கரண்ட்டுன்னு சொல்கிறோம், இதை நாம் லீவிங் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிரான்ச்சில் இந்த நோடில் 3 பிரான்ச் கரண்ட் என்டர் ஆகுது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பிரான்ச் கரண்ட் லீவ் ஆகுது, இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. another எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் I0 and V0 in the circuit shown below using KCL. கொடுத்துருக்க சர்க்கியூட்டை ஃபஸ்ட்டு நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். என்னெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு, என்னென்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, இதுவும் கரண்ட் சோர்ஸ் தான். பட் இந்த ரெண்டு கரண்ட் சோர்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த கரண்ட் சோர்ஸ் இண்டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ், பட் இது டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ். ஸோ என்ன டைப் ஆஃப் டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ்னால் கரண்ட் டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ்.
பிகாஸ் இது ஒரு கரண்ட் சோர்ஸ், இந்த சிம்பிள் பார்த்தாலே நமக்கு தெரியுது. பட் இந்த கரண்ட் சோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா கரண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கு. பிகாஸ் இங்கே I0 அப்படின்ற வேரியபிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஐன்றது யூஸ்வலாக நம்ம கரண்ட் தான். ஸோ கேபிட்டல் ஐயில் நம்ம சொல்லலாம், ஸ்மால் ஐயில் சொல்லலாம். சிமிலர்லி வோல்டேஜும் கேபிட்டல் வியில் சொல்லலாம், ஒரு ஸ்மால் விலையும் சொல்லலாம். அப்போ இந்த I0ன்றது கரண்ட்னு போது இட் இஸ் அ கரண்ட் டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ். இந்த I0 எந்த இடத்துல போகுதுன்னா ஆக்சுவலாக இந்த எலமெண்ட்டில் போகிற கரண்ட்டு, which means இந்த சோர்ஸ் சப்ளை பண்ணுற கரண்ட்டு இந்த இடத்துல போகிற கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதுதான் நம்ம எனர்ஜி சோர்ஸஸ்லேயும் பார்த்தோம். இப்போ உங்களை இந்த கரண்ட் வேல்யூ என்ன, இந்த ரெசிஸ்டரில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் என்ன அப்படின்றத தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம KCL யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிர்ச்சாஃப் கரண்ட் லா ஈக்குவேஷன் எழுதலாம். இது நோடு இல்லையா, அது மோர் தென் 2 பிரான்ச்சஸ் கனெக்ட் ஆயிருந்தாலே அதை நம்ம நோடுன்னு சொல்லுவோம். இங்கே 3 பிரான்ச்சஸ் கனெக்ட் ஆயிருக்கு. இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச், நெக்ஸ்ட் இது ஒரு பிரான்ச், 3 பிரான்ச்சஸ் கனெக்ட் ஆயிருக்கு. இதை நான் நோட் ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் கரண்ட்டு எதெல்லாம் என்டரிங் கரண்ட் எதெல்லாம் லீவிங் கரண்ட்டுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆரோ மார்க்கோட டைரக்ஷன் இப்படி இருக்குது. அப்போ இது பார்த்தீங்கன்னா என்டரிங் கரண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல என்டர் ஆகும் இந்த கரண்ட்டு. நெக்ஸ்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் தி நோடு தான் இருக்குது. அப்போது இதுவும் என்டரிங் கரண்ட்டு. இது வந்து லீவிங் கரண்ட்டாக இருக்குது பிகாஸ் ஆரோ மார்க் இந்த டைரக்ஷனில் இருக்குது. நம்ம என்டரிங் கரண்ட் எல்லாம் ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணி எழுதுவோம். இப்போ 2 into I0 ப்ளஸ் இது என்டரிங் கரண்ட் 3 ஆம்பியர். இது லீவிங் கரண்ட் இல்லையா, அது என்னன்றது தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு அது தெரியாது. ஸோ I0 நான் எடுத்துக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 2I0 மைனஸ் I0 இருக்குது. என்ன ஆகும்னா I0ன்னு வரும். ப்ளஸ் 3 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 0. I0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 ஆம்பியர். இப்போ நமக்கு I0 மைனஸ் 3ன்னு கிடச்சிருக்கு இல்லையா. இந்த மாதிரி மைனஸ் சைன் வருதுன்னா அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, நம்ம இங்கே ஒரு ஆரோ மார்க் டைரக்ஷன் எடுத்துருக்கோம் இல்லையா, கரண்ட்டோட டைரக்ஷன். இந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் ஆக்சுவல் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். நமக்கு ப்ளஸ்லேயே I0 கிடச்சிருந்ததுன்னா இது ஃப்ளோ ஆகிற அதே டைரக்ஷன் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இன்கேஸ் நமக்கு ஆன்சரில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது மைனஸில் வருதுன்னா இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்க டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஆக்சுவலான கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. விச் மீன்ஸ் இந்த டைரக்ஷனில் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இந்த நோடுக்கு கரண்ட் என்டர் ஆகுது. இதுதான் இந்த மைனஸ் சைன் இண்டிகேட் பண்ணுது. இப்போ நம்ம V0 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக. ஸோ V இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு R இல்லையா. இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டருக்கு வர கரண்ட் என்னென்னா I0 இன்ட்டு Rன்றது இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ. இந்த ரெசிஸ்டருக்கு என்ன வேல்யூ இருக்குது, 2 இருக்குது. இப்போ I0 3 ஆம்பியர் இன்ட்டு 2. ஸோ V0 இஸ் ஈக்குவல் டு 6 வோல்ட். இந்த 2 ஓம் ரெசிஸ்டரில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் என்னவா இருக்கும்னா 6 வோல்ட்டாக இருக்கும்.